Welcome everyone. Today we are going to see biological evolution. Last class we discussed about chemical evolution. Now we are going to see biological evolution. Biological evolution or biogeny. அப்படின்னு நம்ம சொல்லுவோம் biological evolution or biogeny. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டோபயான்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டோபயான்ஸ் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகுது. ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டோபயான்ஸ். ஸோ இந்த தேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த inorganic molecules. So inorganic molecules abiotically assembled and reacted together to form a colloidal substance. So அதுதான் இந்த புரோட்டோபயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தா மேக்ரோ மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்ரோ மாலிகுல்ஸ், இந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாமே abiotically getting reaction. So ஒன்னோட ஒன்று ரியாக்ஷன் நடந்து to converted into large particles, ஒரு பெரிய பார்ட்டிகல்ஸா, உதாரணத்துக்கு ஒரு புரோட்டீன்ஸா இல்லை ஒரு பாலிசாக்கரைட்ஸா இல்லை லிப்பிட்ஸா, இந்த மாதிரியான ஒரு லார்ஜ் பார்ட்டிகல்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கும். So these large particles, so இந்த large particles தான் இது probably they like proteins, okay, polysaccharides, so இந்த மாதிரியான large particles உருவாயிருக்கும். And these large particles are clumped together or cluster of these large particles. Cluster நிறைய கொத்து நிறைய இந்த மாதிரி large particles are self assembled, ஒன்னு assemble ஆகி they converted as a colloidal substance. We call as protobions. Protobions. The specialty of protobions is they absorb some materials from surroundings. Okay, they absorb materials from surroundings. இது சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அப்சார்ப் பண்ணி it can grow, இது என்னாகும் வளரும். But it cannot reproduce. It can grow, but it can't reproduce. இதால என்ன பண்ண முடியாது? reproduce பண்ண முடியாது. It cannot reproduce, but it can grow by to absorbing the material from surroundings. அது சுத்தி இருக்க இந்த large molecule, அதுதான் நம்ம அது வந்து நிறைய cluster of large particles எல்லாம் சேர்ந்து அதை protobions ன்னு சொல்றோம். இந்த protobions it absorb the materials from surrounding, அதை சுற்றி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அது க்ரோ ஆகும், வளரும். பட் இட் cannot reproduce. ஸோ இதுதான் புரோட்டோபயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த புரோட்டோபயான்ஸ் தான் லேட்டராக நம்ம ஒப்பாரின் அப்படிங்கிறவர், ஒப்பாரின் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஒப்பாரின் அண்ட் ஹால்டேன் ஹைப்போதிசிஸ் இன் 1929ல இந்த ஒப்பாரின் அண்ட் ஹால்டேன் ரெண்டு பேரும் ஒரு கெமிக்கல் எவல்யூஷனை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய தேரியிலையும் இதை சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ இந்த ஒப்பாரின் அப்படிங்கிறதான் he used the term conservative அப்படிங்கிறது. இந்த conservate அப்படிங்கிறதுனா it is a colloidal
form of substance they can precipitate in aqueous medium. So conservates is a colloidal. It's a colloidal substance. It's a colloidal substance. It can filtrate in a aqueous medium. It is called as a pre-cell. It is a pre-cell. It may be, probably, it may be evolved as a living cell. So first the conservates தான் உருவாயிருக்கும். அது ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸா இருந்திருக்கும். அது அக்வஸ் மீடியத்துல precipitate ஆகக்கூடியதா இருக்கும். அதுதான் ஒரு ப்ரீசெல் அப்படின்னு ஒப்பாரின் சொல்றாரு. அந்த ப்ரீசெல் தான் லேட்டர் இட் டெவலப் ஆர் இட் எவால்வ் ஆஸ் எ லிவிங் செல். ஒரு லிவிங் செல்லா உருமாறி இருக்கும், இல்ல எவால்வேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒப்பாரினோட கான்செப்ட். ஸோ ஆல்ரெடி வி நோ தட் த ஹேண்ட்லேன் அப்படிங்கிற ஒரு இந்த ஓஷன்ல இந்த மாதிரியான லார்ஜ் பார்ட்டிகல்ஸ்லாம் உருவாயிருக்கும். நிறைய ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து ஒரு லார்ஜ் பார்ட்டிகல்ஸா இல்லை ஒரு மேக்ரோமாலிகல்ஸா உருவாயிருக்கும். ஸோ த ஓஷன் வி கால்ட் as ஹாட் டைல்யூட் சூப் ஆர் ப்ரீபயோட்டிக் சூப் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். இந்த ஓஷனில் அந்த லார்ஜ் மாலிகுல்ஸ் எல்லாமே ஒரு அந்த மேக்ரோமாலிகுல்ஸ் எல்லாமே லார்ஜ் மாலிகுல்ஸாக மாறுது. தே ஆர் கால்ட் புரோட்டோபயான்ஸ். தே கேன் க்ரோ பை அப்சார்பிங் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் சரௌண்டிங். ஸோ இதுதான் புரோட்டோபயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டோசெல். இது புரோட்டோபயான்ஸ். அடுத்தது புரோட்டோசெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 2 ஃபார்மேஷன் ஆஃப் புரோட்டோசெல். ஸோ இந்த புரோட்டோசெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, we know that இப்போ நம்ம சொன்னல ஒரு லார்ஜ் மாலிகுல்ஸ். ஸோ அதே மாதிரி லிப்போசோம்ஸ் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ they are the cluster of lipids. Okay, they are lipids in self assembled. Lipids are self assembled and they form a bilayer. Lipids bilayer. And within the liposomes, the lipids, the central part, they have proteins. The liposomes அப்படிங்கிறது லிப்பிட்ஸ் செல்ஃப் அசம்பிள் ஆகி ஒரு பைலேயர் ஃபார்ம், அது ஒரு அக்வஸ் மீடியத்தில், அதுக்குள்ள ஒரு சென்ட்ரல் பார்ட்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் பார்க்கும்போது, ஸோ லிப்பிட்ஸ் and within the lipids or lipid layer it consists of proteins. They exhibit a enzyme like properties, enzyme like structure. ஒரு enzyme மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு லிப்பிட்ஸ் அதுக்குள்ள ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் தான் நடந்தது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த புரோட்டோசெல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ், இந்த உருவான அந்த லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, ஆட்டம்ஸ்லேருந்து உருவான லார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அதில் ஒரு சில நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கலாம். திஸ் நியூக்ளிக் ஆசிட் it have some of mutation due to they have some mutations, they acquire the property of self duplication. The nucleic acids அதோடைய நியூக்ளிக் ஆசிட்ஸ்ல மியூட்டேஷன் நடந்து, இந்த மியூட்டேஷனால அதுக்கு செல்ஃப் டியூப்ளிகேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைச்சிருக்கும். செல்ஃப் டியூப்ளிகேஷன் தானா தன்ன மாதிரி இன்னொரு காப்பியை உருவாக்குறது. ஸோ அப்போ தே கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் தேர் ஓன் காப்பி, அதான் செல்ஃப் டியூப்ளிகேஷன் சொல்லுவோம். திஸ் நியூக்ளிக் ஆசிட், ஓகே, தென் த நியூக்ளிக் ஆசிட் அட்டாச்டு டு ப்ரோட்டீன்ஸ். ஸோ இது என்ன ஆகுது, ப்ரோட்டீன்ஸோட ஜாயிண்ட் ஆகி இட் கேன் ப்ரொடியூஸ் நியூக்ளியோப்ரோட்டீன்.
nucleoproteins. The nucleic acid plus they are attached with the protein, they form as a nucleoprotein. In the nucleoprotein, it is the first sign of life. It is called as a first sign of life. Okay. Then later, that nucleoprotein, nucleic acid, protein plus lipids, they form as a lipid layer. It's surrounded by a lipid layer, or it form a capsule-like structure. It form as a protocell. Finally, it form as a protocell. இதுதான் நான் சொல்றோம் protocell அப்படினு சொல்றோம். So nucleic acid mutation நடந்து self duplication properties கிடைக்குது. nucleic acid protein ஓட சேர்ந்து nucleoprotein ஆ மாறுது. The nucleoprotein is a first sign of life. Then அதுக்கு அப்புறம் it covered by a lipid layer to form a protozole. It is the first form of cell. Okay. So இது எப்போ உருவாயிருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா approximately 3 billion years ago. The protocell அப்படிங்கிறது எப்போ உருவாயிருக்கலாம்? ஒரு 3 billion years ago. The first non-cellular type of cell. Okay, ஒரு cellular cell இல்லாம இருக்கக்கூடிய ஒரு cellular type of ஒரு structure எப்போ உருவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 billion years agoல இந்த protozole அப்படிங்கிறதா. Okay, and further இது எப்படி evaluate ஆயிருக்கும் அப்படின்னா the protocells, the formation of cell. Okay, and the formation of cell அடுத்தது third அப்படினு பாத்தீங்கன்னா cell uocell அப்படி நம்ம சொல்லுவோம். Okay, மூணாவது என்னன்னா formation of a prokaryotes. Prokaryotic cell. Okay, so இங்க இந்த protobions, so protobions protocell மாறினதுக்கு அப்புறம் அந்த protocells என்ன ஆகும் அப்படின்னா they may be, okay, that at the time we know that the environment is a reducing environment. So அப்போ அந்த protocell, the protocell, it probably a chemoheterotropy and anaerobic. Okay, so அந்த protocell அப்படிங்கிறது என்ன இருக்கும்? chemoheterotrophic and anaerobic ஆ இருந்திருக்கும். chemoheterotrophic ஆவும் and anaerobic. Okay, ஆக்சிஜன் இல்லாம சுவாசிக்க கூடியதாவும் chemoheterotrophic ஆவும் இருந்திருக்கும். In later, due to some mutation, இந்த protocell என்ன நடக்கும்னா அடிக்கடி இந்த mutation நடக்கும். இந்த mutationால, due to this mutation, the chemoheterotrophic become chemoautotropic. So chemo அப்படினாலே chemical. So auto அப்படினா self synthesize. So these protocells, the protocells, they can synthesize their own organic food from inorganic molecules. They can synthesize organic food from inorganic molecules. Inorganic substance வந்து இது ஆர்கானிக் ஃபுட்டை தனக்கு தேவையான ஆர்கானிக் ஃபுட்டை தானே சிந்தசைஸ் பண்ணிக்கும். அதான் chemoautotropic அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, தென் லேட்டர் the chemoautotropic இது என்ன சொல்றோம் அப்படின்னா chemosynthesis. இந்த மெத்தட் ஆஃப் ஃபுட் ப்ரிப்பரேஷனை we called as chemosynthesis. Okay, then later the chemoautotropes, again getting some of mutation, they acquired a bacteriophage
chlorophyll. The bacteria chlorophyll. So அது உடம்புல என்ன உருவாகுது? The bacteria chlorophyll அப்படிங்கிறது உருவாகுது. So it's look like a single cell bacterial structures. அந்த புரோட்டோசெல் அப்படிங்கிறதுல எப்படி இருக்கு? ஒரு சிங்கிள் செல் ஒரு பாக்டீரியா மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாக்டீரியா குளோரோஃபைல் உருவாகுது. ஸோ இந்த பாக்டீரியா குளோரோஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் இன்கம்ப்ளீட். முதல்ல உருவாகும் போது இம்ப்ராப்பர் டெவலப்மெண்ட்ல இருக்கிறதுனால அண்ட் தே யூட்டிலைஸ் at H2S hydrogen disulfide. Hydrogen disulfide சொல்லுவோம். Hydrogen disulfide to use so the synthesis of food instead of H2O. So இது எதுக்கு பதிலா இந்த H2S யூஸ் பண்ணுது அப்படின்னா instead of water க்கு பதிலு instead of water it utilize hydrogen disulfide for synthesizing their food. Okay, so this type of synthesizing of food we call as photosynthesis. Photosynthesis இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். photosynthesis அப்படிங்கிறது. ஸோ அந்த photosynthesis மூலமா தனக்கான ஃபுட்டை உற்பத்தி பண்ணுது. ஓகே, அண்ட் லேட்டர் ஓகே அதுக்கப்புறம் the bacteria chlorophyll was well developed and as well as properly developed. Bacteria chlorophyll was well developed into that bacteria and they utilize H2O. They utilize H2O to synthesize their food. So improper development la hydrogen sulfide use ஆச்சு. then அதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆனதும் அது என்ன யூஸ் பண்ணுது? H2O வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணுது அதோடைய ஃபுட்டோடைய சிந்தசிஸ்க்காக. So we know that the process called photosynthesis. So when it used water as a substrate, okay, and they utilize sunlight, they use light to produce energy. They use light to produce energy. Light energy பயன்படுத்தி அதுக்கு தேவையான an organic compounds produce பண்ண ஆரம்பிச்சது by using H2O water. So in the process they release free oxygen. It is more important in that evolution. So this process is a very important in evolution of life. Okay, ஒரு புது லைஃப் உருவாகிறது பூமியில உருவானதுல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிறது. So because the primitive earth அப்படின்னு பார்க்கும்போது the earth contain no oxygen, so we call this reducing earth அப்படினு environment அப்படினு நம்ம சொல்லிருப்போம். Okay, so the free oxygen to make a revolution, it made revolution of oxygen அப்படினு நம்ம சொல்லுவோம். It made revolutions. The oxygen, free oxygen made revolution. So due to revolution the atmosphere become reducing into oxidizing environment. Reducing environment lende oxidizing environment varudhu, and this stage it stop the chemical evolution. So in the stage la enna aidudhu chemical evolution stop ஆகுது. ஏன் அப்படின்னா chemical evolution it mostly happen only in reducing environment. Reducing environmentல தான் அந்த chemical evolution நடக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது? ஃப்ரீ ஆக்சிஜன் கிடைக்கிறனால reducing environment அப்படிங்கிறது ஆக்சிடைசிங் environment மாறும்போது இங்கே chemical evolution ஸ்டாப் ஆயிடுது.
So after that, the photosynthetic, that bacteria like blue green algae, so இங்க மாதிரி இப்படி உருவாகும் போது இந்த இப்படி உருவானது தான் என்ன அப்படின்னா cyanobacteria. இந்த கண்டிஷன்ல உருவானது cyanobacteria or blue green algae அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Cyanobacteria or blue green algae. So there are that bacteria, it become or turn into aerobic mode. Anaerobic அப்படிங்கிறதுல இருந்து it turns into aerobic mode. So due to the change of aerobic mode, they can synthesize their energy 20 times more. They can synthesize 20 times more energy than anaerobic. So the aerobic mode மாறறதுனால anaerobic mode விட 20 மடங்கு அது அதிகமான எனர்ஜியை சிந்தேசிஸ் பண்ண முடிஞ்சது. Okay, and moreover that oxygen, the oxygen, it was reducing, it react with methane and as well as methanol. The oxygen it mixed with CH4 plus 2O2. The oxygen mixed with and methane and as well as ammonia, okay, to produce carbon dioxide and as well as many oxygen, okay, nitrogen and carbon dioxide. CH4, it can produce CO2 plus 2H2O. Okay, then 4, it mixed with the ammonia. It mixed with the ammonia, it can produce nitrogen. Nitrogen and carbon dioxide. So these oxygen, it react with an ammonia, methane and ammonia. It can produce carbon dioxide and nitrogen to increase the level of carbon dioxide and nitrogen in our environment, and also it increase the oxygen level to form a ozone layer, in our atmosphere, to increasing the level of oxygen. So இதனால நிறைய ஆக்சிஜன் உருவாகும் போது இந்த மாதிரி anaerobic mode இருந்து aerobic mode வர்றது and நிறைய free oxygen environmentல உருவானதும் they form a ozone layer in atmosphere. Atmosphereல ozone layer உருவாகுது. இந்த ozone layer என்ன பண்ணுது? It absorb UV rays from sunlight. Sunlightல இருந்து வரக்கூடிய UV rays இது absorb பண்ணுது. Okay, and finally it that cell, okay, the protocells, it become like a bacteria like structure, and later it acquired the cellular components like nucleus and as well as mitochondria and other cellular organelles to become as a eukaryotic cell. So now we can see the prokaryote, the formation of prokaryotes. Later it acquired the proper nucleus, the nucleus covered with the nuclear membrane. Then they also acquired the cellular components like mitochondria, endoplasmic reticulum and as well as ribosomes. They develop into as a eukaryotic cell. Okay.